வளராத முடி வளரணுமா? குட்டையான உங்கள் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக மாறணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் க்ரோத் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட தலைமுடி வளர்ச்சிக்கும் நம்ம முடி கருப்பாகவே இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ நம்மளோட முடி வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 2 விதமான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. முதல் டிப்ஸுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறது மிளகு. நம்ம கிச்சனில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த மிளகு நம்ம முடி வளர்ச்சிக்கு எப்படி உதவும்னு இப்போ பார்க்கலாம். இந்த மிளகுல இருக்கிற சத்துக்கள் நம்ம முடிக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்குங்க. நம்ம தலையில் புது புது முடிகள் வளர்கிறதுக்கு நல்லாவே ஒரு தூண்டுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம தலையில் பொடுகு தொல்லை இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மிளகு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தலையில் ஒரு விதமான வறட்சி இல்லாமல் தலையில் அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறவும் ரொம்ப இது ஹெல்ப் பண்ணும். முடியோட அடர்த்தி கம்மியாக இருக்குதா, உங்கள் தலையில் வளராத இடத்துலையும் முடி வளர்கிறதுக்கு இந்த மிளகு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. சின்ன வயசுலேயே நரமுடி வர்றதை தடுக்கிறதுக்கும் உங்கள் முடி நல்லா நீளமாக கத்தையாக கைக்கு அடங்காமல் வளர்கிறதுக்கும் இந்த மிளகை இது போல் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ இந்த மிளகு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மிளகு நம்ம தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தக்கூடாது. மிளகு கூட ஒரு சில பொருட்கள் சேர்க்கும் போது தான் அதோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது நெல்லிக்காங்க, முழு நெல்லிக்கான்னு சொல்லுவோம்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இந்த முழு நெல்லிக்காய் ஒரு 2 எடுத்துக்கோங்க. இந்த 2 நெல்லிக்காயையும் நல்லா சுத்தம் பண்ணி, அதாவது வாஷ் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கொட்டை நமக்கு தேவையில்லை. அந்த நெல்லிக்காயோட சதை பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 நெல்லிக்காயையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம சீக்கிர இந்த நெல்லிக்காயிலையும் முடி வளர்ச்சிக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்குதுங்க. இது நம்மளோட முடியை நல்லா அடர்த்தியாக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட முடிவில் வெள்ளை முடி வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு இடிகள் எடுத்துக்கலாம். இந்த இடிகளில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த வெந்தயம் நம்ம முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பு தன்மை, முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஊட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி லேசாக இடிச்சுக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அது 2-3 உடஞ்சா போதும். நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காய் துண்டுகளையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடிச்சுக்கோங்க. அப்போ தான் கல்லில் அது இடிப்படும். நெல்லிக்காயையும் வெந்தயத்தையும் நம்ம இது போல் தட்டி எடுத்துருக்கோம். இதில் வெந்தயம் ரொம்ப நைஸாக பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. இது மாதிரி லேசாக நெல்லிக்காயையும் வெந்தயத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2வது பேட்ச் நெல்லிக்காயை நல்லா அதே மாதிரி தட்டி எடுத்துட்டேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் தட்டி எடுத்துக்க போகிறேன். மிளகும் நமக்கு ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது. லேசாக அது இந்த மாதிரி 2-3 உடஞ்சா போதும். ரொம்ப நீங்கள் நைஸாக அதை தட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போடலாமான்னு கேட்பீங்க. அப்படி பண்ணுனா ரொம்ப அது பவுடர் ஆகிடுங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா இடிக்கல்லில் இடிச்சிட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3 பொருட்கள் சேர்த்துருக்கோம். நெல்லிக்காய், வெந்தயம், மிளகு. இது எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எப்படி செய்யணும்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம முடியை பராமரிக்கிறதுக்கு மெனக்கிடுறதுக்கு நேரமே இருக்காது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இது ஒரு முறை செஞ்சு வச்சுட்டா போதுங்க. இது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த ஐடியாக்கள் தேவைப்படுங்க, பயனுள்ளதாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சின்னதாக கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இரும்பு கடாய் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இரும்பு கடாய் பயன்படுத்தும் போது அது இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற நெல்லிக்காய், வெந்தயம், மிளகு இந்த 3 பொருட்களையும் சேர்த்துட்டு அது நல்லா மூழ்கிற வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 100 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த பொருட்கள் எல்லாம் நல்லா அதில் மூழ்கணும். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இந்த எண்ணெயை நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நல்லா லோ ஃப்ளேமில் பொறுமையாக நல்லா நின்று இது இந்த மாதிரி பொரியணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்களோட சாறு, சத்துக்கள் எல்லாமே இந்த எண்ணெயில் கலந்து வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா இது கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா இது போல் தலைன்னு கொதித்து மறுபடியும் அந்த கொதிப்பெல்லாம் அடங்கி இந்த பொருட்களோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னிறமாக மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நீங்கள் இது போல் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் இப்படி இது கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் நேரத்திலேயே இது போல்
போல் இதோட கலர் அப்படியே மாறிடுங்க. இப்போ இது இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலையை முன்னமே நம்ம சேர்க்காத காரணம் இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடைசி ஸ்டேஜில் போடும்போது இதோட வாசனை அப்படியே இருக்குங்க. இந்த தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல ஒரு நறுமணத்தையும் இந்த கருவேப்பிலை இலை கொடுக்கும். இலையை அந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இலையில மட்டும் இல்லைங்க, அந்த கருவேப்பிலை இலை குச்சியில் கூட நிறையா சத்து இருக்குது. கருவேப்பிலை இலை நம்மளோட முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த எண்ணெயோட கலர் அப்படியே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம போட்டிருக்க இந்த பொருட்களோட சத்துக்களை உறிஞ்சி இந்த எண்ணெய் அப்படியே வத்தி போன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை வடிகட்டணும். இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நெல்லிக்காய் மிளகு கலந்த எண்ணெய் நம்ம தலைமுடிக்கு நல்ல ஊட்டத்தையும் முடி வளர்ச்சியையும் முடி அடர்த்தியையும் நம்ம முடி வயசானாலும் கருகருன்னு இருக்கிறதுக்கும் இந்த மேஜிக் ஆயில் ஒன்று போதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயோட வாசனையும் நல்லாவே இருக்குங்க. சில பேருக்கு வெந்தயம் நெல்லிக்காயெல்லாம் குளிர்ச்சி ஏற்படுத்தும். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியும் நமக்கு பேலன்ஸ் ஆகும். அதனால 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யாருனாலும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுவோமோ அதே போல் இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. வாரம் 3 முறையாவது இந்த எண்ணெயை கண்டிப்பாக உங்கள் தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த எண்ணெய் அப்ளை பண்ண உங்களோட தலைமுடியில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு மாதத்துலேயே நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த எண்ணெயை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் முடி சம்பந்தமான பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். கடையில் ஆன்லைன்லேருந்து செலவு பண்ணி ஹேர் ஆயில் வாங்காமல் நீங்களே உங்கள் வீட்டில் இது போல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதனால காசு மிச்சமாகும், நமக்கும் ஒரு வித மன திருப்தி இருக்குங்க. அடுத்தது பொடுகு தொல்லைக்கு 2வதாக ஒரு டிப் சொல்கிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் கேட்குறது, அக்கா பொடுகு தொல்லை கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு ஐடியா தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தேய்க்க பிடிக்கல அப்படின்னா அவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை வெட்டி எடுத்துட்டு அதோட சாறை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த எலுமிச்சை சாறு கூட நல்லா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி பயன்படுத்தணும். எப்பயுமே எலுமிச்சை சாறை தனியாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதை இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த எலுமிச்சை சாறு கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம தலைக்கு எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி தலையை வாஷ் பண்ணுவோம். அப்படி நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷாம்புவை எப்பயும் நம்ம டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. ஷாம்புவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு பயன்படுத்தணும். அந்த தண்ணியை நீங்கள் இது போல் லெமன் ஜூஸ் கலந்த தண்ணியாக எடுக்கும்போது நம்ம தலையில் பொடுகு, இச்சிங்கு, அதாவது அரிப்பு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. பெயின் தொல்லை கூட கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷாம்புவை லெமன்ஸ் கூட கலந்து பயன்படுத்தி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு பொடுகு தொல்லை, உங்கள் தலையில் இருக்கிற அரிப்பு, வறட்சி இதெல்லாமே இருக்காது. எப்பயும் ஷாம்புவை வெறுமனே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இது போல் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம தலையில் பொடுகு தொல்லைங்கிறது சூப்பராக கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது போல் நீங்கள் தலையலசி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.